பிரித்தானியாவின் பாரம்பரிய உணவான ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் விற்பனை நிலையங்கள் தற்போது பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக நிதித்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பொதுமக்களுக்கான விற்பனை விலைகள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்க்கர் வால்ஷ் நிறுவனத்தின் நிதித்துறை நிபுணர் மாலி மாங்ஸ் இதுகுறித்து விளக்குகையில், சில்லறை விற்பனை நிலையங்கள் பல சவால்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் மற்றும் மின்கட்டணம் உணவுகளை பொரிப்பதற்கு தொடர்ச்சியான வெப்பம் தேவைப்படுவதால் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டண உயர்வு இந்த வர்த்தகத்தை நேரடியாக பாதிக்கின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றங்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் மின் கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. இது விநியோக சங்கிலியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீன், உருளைக்கிழங்கு மற்றும் பொரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளன. பெரிய உணவக சங்கிலிகள் நீண்டகால ஒப்பந்தங்கள் மூலம் தப்பித்துக் கொண்டாலும் சிறிய அளவிலான சுயாதீன உணவகங்கள் கடும் நெருக்கடியை சந்திக்கின்றன. குறைந்த லாபத்தில் இயங்கும் இந்த சிறு வணிகங்கள் செலவுகள் அதிகரிக்கும் போது அவற்றை சமாளிக்க முடியாமல் திணறுகின்றன. இதனால் அவர்கள் உணவுகளின் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் அல்லது உணவின் அளவை குறைக்க வேண்டியிருக்கும் என மௌலி மாங்ஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தொழிற்கட்சியின் சமூக செயலாளர் ஸ்டீவ் ரீட் கூறுகையில், அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகள் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரியது என தெரிவித்துள்ளார். இந்த மோதல்கள் எவ்வளவு காலம் நீடிக்கின்றன என்பதை கொண்டே சாதாரண மக்களின் அன்றாட செலவுகள் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.